தஞ்சாவூர் மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி பேட்டி. பாப்பாநாட்டு பட்டதாரி இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பட்டதாரி பெண் சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழ அரசு பணி வழங்க வேண்டும். தலைமறைவாக உள்ள மேலும் 2 குற்றவாளிகளையும் கைது செய்து துரித தண்டனை வழங்க வேண்டும். பாப்பாநாட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி பேட்டி. பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வழக்கில் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறும் உண்ணாவிரத போராட்ட பந்தலுக்கு வந்த மே 17 இயக்க திருமுருகன் காந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கொடூரமான பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தலைநிமிர்ந்து வாழ அரசு வேலை வழங்க வேண்டும். 6 குற்றவாளிகளில் 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள 2 பேரையும் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். படித்த பட்டதாரி அந்த பெண்ணுக்கு மறுபடியும் துணிச்சலாக தலைநிமிர்ந்து சமூகத்தில் வாழ்வதற்கு அரசு உடனடியாக ஒரு வேலையை உறுதி செய்யணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமூக நீதியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு கோரிக்கைக்காக இந்த மக்கள் இன்றைக்கு ஒன்று போராட்டம் நடத்துகிறார்கள். அதுக்கு நாங்கள் ஆதரவாக வந்திருக்கிறோம். இதற்குரிய போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும், ஏன்னால் இது அரசு அதிகாரிகள் இவ்வளவு மெத்தனமாக இருந்தது குறித்து நீதிமன்றமே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு போராட்டங்கள் நிச்சயமாக நடைபெறும். இந்த கஞ்சா போதை பழக்க என்பது மக்கள் மேலே குறை சொல்ல முடியாது. கஞ்சா விற்பனை என்பதை தடுப்பதற்கு காவல்துறை முயற்சி எடுக்கவில்லை என்பது அம்பலமாக தெரிகிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் பிரச்சனையில் கள்ளச்சாராயம் என்பதை என்ன விதமான பழிவாங்கியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இது போன்ற ஒரு மோசமான செயல் நடந்திருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசும் இது குறித்து உடனடியாக இந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா துறைமாற்றம் செய்வதல்ல, பாப்பாநாட்டினுடைய அந்த துணை ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்யணும். அதே போல் இந்த மருத்துவமனைகளை மருத்துவம் பார்க்காமல் திருப்பி அனுப்பிய அந்த மருத்துவரும் பணி நீக்கம் செய்யப்படும். இதெல்லாம் செய்யப்படுகின்ற வேளையில் தான் மற்ற அதிகாரிகள் இது குறித்து ஒரு ஒழுங்கான முறையிலே மக்களை நடத்துவார்கள், அவர்களுக்கு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே இதற்கான போராட்டங்கள் இல்லைங்க, நீங்கள் எந்த பிரிவுக்கு மாற்றினாலும் சரி, சிபிசிஐடிக்கே மாற்றினாலும் சரி, உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து முறையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வழக்கை நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தரும். உயர்ந்தபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தா தான் ஒரு பாடமாக இருக்கும். இது போன்ற மோசமான நடவடிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் இதற்கான போராட்டங்கள் நாங்கள் உடனடியாக ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம். மே 17 இயக்கமும், விடுதலை தமிழ் புலி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஏகப்பட்ட அமைப்புகள் இங்கே ஒன்று திரண்டிருக்கின்றோம். எல்லாருமே இதுக்கு ஆதரவாக, இந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கின்றோம். போராட்டம் என்பது விரிவடையும் என்பதை சமைத்து சொல்லிக் கொள்கிறோம்.